கண்ணை துறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, உன் கையை பிடிக்கணும் சாமி. ஓம் நமச்சிவாய. ராத்திரி நேரத்து பூஜையில். எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேர் என்ன? என் பேரு குஞ்சூர் குருகுருப்பா. சாமி என்ன வணக்கம். குத்தூரு? சாமி வணக்கம். சாமி தம்மா சாமி இப்ப என்ன செய்ய சொல்ற? பொம்பளை அவர் அவர் இங்க மோத முடிய வச்சுக்கிட்டு ரெண்டுல நீ பொண்ண தொடுமா, இந்த பொண்ணு ரெண்டுல நீ ஒண்ண தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? சாமியார் போற நல்ல வாயில வருது. சாமியார் வேஷம் போட்டு எத்தனை ஊரை ஏமாத்துறாங்க. கழிச்சு பல வாய மோர் போட்டனு நீ பொம்பளையாம ஆம்பளை சாமிட்டு வர நீ சாமி பாட்டு பாடு. ஐயோ தூக்காத, ஐயோ பயலுக மண்ண விடுறாங்க, தூக்காத. ஏய் முண்டோ பாவடை தூக்க கீழ உட்கார்ந்து ஓம் போற ஓமச்சி வாயா. என்னது கோயிலுக்குள்ள போறதெல்லாம் சேர்த்தேன். சாம்பிராணி போக போட்டு போங்க. சாம்பிராணி போயா? யாரு நீ? சாமியார் தானே? நான் சாமியார்மா. சாமி சாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னம்மா? எனக்கு 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 ஆகவே மாட்டேங்குது சார். உனக்கு சீக்கிரம் ஆயிரும். இவர் வந்தார்ல எல்லாமே ஆகும். நான் இருக்கிறேன். சாமி கண்ட்ரோல். நீங்க இருப்பீங்க, அந்த புள்ள இருக்குமா? ஓம் நமசிவாய. நமசிவாய நமசிவாய நமசிவாய. சுவாமிகள் அங்க ஒரு 8 16 வயசுல அங்க ஒரு பொம்பளை புள்ள வருது பாருங்க. டேய் இல்ஜா பேல இங்க வாடா. நீ சாமியாரா யாரா நீ? நீ யாரு? நீ முதல்ல நீ யாரு? யார் நீ? சாமி இல்ல, நான் ஆசாமி தான். ஆசாமிக்கு சாமியாரா போட்டு என்ன வேலை? அப்படி ஊருக்குள்ள வந்து அப்படியாச்சும் பொழப்பு நடத்தும்னு ரொம்ப பேர் வேலை கிடைக்காதவ சாமியாரா போயிட்டா தெரியுறாங்க. ஆளாளுக்கு மடம் கட்டி பெரிய ஆளாயிட்டா நம்ம ஒரு மடம் கட்டுவோம்னா ஒரு மடமும் கிடைக்க மாட்டேங்குது மாமா. ஹலோ என்ன மேடம்? தாரு இங்க இருங்க, நான் ஃப்ராட் பாப்பா வந்துருச்சு. இனிமேல் ஏகப்பட்ட மடம் கட்டலாம் வாய். இங்க இருங்க, நான் ஃப்ராட் பெல்ட்டெல்லாம் பேசுறது இல்ல. ஃப்ராட் பெல்ட்டயா? நீ ஆசாமி இருந்துட்டு சாமியார் வேஷம் போட்டு வரலாமா? நான் வரலாமே. ஏன் வர்ற? கொல்ல சாமி ஃப்ராட் சாமியா தான் இருக்கா தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு சாமியார் இருக்கா ஐயா. ஃப்ராட் பண்ண முறை புரோட்டாவும் கறியும் சாப்பிடுறாங்களா? விடிச்சா ஊருக்குள்ள வந்து 10 பேரை வீட்டுல பாக்க வச்சு வெத்தலை பாக்க வச்சு சாமி குறி பாக்குறேன். நான் வீட்டுக்கு பக்கத்துல தலைமாட அப்படிதான் படுத்து கிடப்பேன். எடுத்து உடிக்க அடிச்சு ஆரம்பிச்சுடுவேன். பூம் 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 பூம்லாம் ஏதோ தூக்கம் வராது, அதோட முடிச்சிருவேன். எந்திரிச்சு அன்னைக்கு இப்படிதான் பூம் பூம் அடைச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன சொல்லிட்டு இருந்த? குடும்பம் நல்லா இருக்கும், வீட்டை பார்த்தேன், மனையை பார்த்தேன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு சூடத்தை கொடுத்தேன். சூட எரியல. ஒருத்து பட்டு 2 பட்டி 3 பட்டி ஆச்சு, சூட பிடிக்கல. அப்புறம் அது வரைக்கும் குடும்பத்துல நல்லா இருக்குன்னு அடிச்சா பார்க்கணும். பெல்ட்டி குறை இருக்குடான்னு. யாரு குறை இருக்குடா குடும்பத்துலன்ட்டேன். நான் எந்திரிச்ச அப்பதான் எட்டிட்டு பார்த்தேன். இந்த லூசு முண்டை சூட முடிக்கலாம். அது சூடமா அது அந்துருட்டை போட்டு 1/2 மணி நேரமா கொளுத்திட்டு இருக்கிறாச்சா. ஏயா அந்துருட்டை பிடிச்சி எரிய போது. அதுக்கப்புறம் குடும்பம் சரியில்லைன்ட்ட. அப்புறம் குடும்பம் சரியில்லைங்கிற பிராடுகார பையன். அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பொழப்பு நடத்த மாதிரி வந்தேன். அவனாச்சும் அந்துருட்டை வச்சுதான் போல போட்டேன். நீ பொம்பளாட்டாலே கட்டி பிடிச்சிட்டு அலையிற. உனக்கு தெரியாதாமா? என்ன தெரியாது? அது அந்துருட்டை சாமி வீட்டுல மட்டும் தான் இருக்கலாம். நான் பொம்பளை வச்சு பிசினஸ் சாமி ஆடனா ஒரு நாடே வாங்கலாம். ஏமாத்தாதீங்க. யாரு? அது நல்லா ஏமாத்தல. நீங்க ஏமாத்தாதீங்க. என்ன ரொம்ப பொம்பளை ஏத்து வச்சிருக்கேன். என்ன எதுவும் தெரியுதா? இருந்தா தானே தெரியா. பேசிட்டே இருக்காதீங்க. என்ன காமிக்க? இருந்தா தானே தெரியுது. காமிக்கவா இருக்கா? என்னடி பேசிட்டு கை வைக்காத, கை வைக்காத, கை வைக்காத. அவன் ரோசக்காரன், கை வைக்காத, கை வைக்காத. நெஞ்சில போச்சு. அப்புறம் வேற ஏதாச்சும் நடந்துரும். கை வைக்கிற வேலை வச்சுக்காத, எனக்கு பிடிக்காது. நீ என் நெஞ்சில கைய வச்சா அப்புறம் நீ வேற எங்கேயும் அப்புறம் வேற ஏதாச்சும் அவன் வாய வச்சிருவேன். ஐயோ அவன் வாய வச்சிருவான்னு சொல்லிவிட்டேன். கை வைக்காத, அவன் வாய வச்சிருவேன். கை வச்சா என்ன பண்ணுவ? கொலைக்கேசில உள்ள போயிரு. கொலைக்கேசில உள்ள போயிரு. பாடி வீக்கு கொலைக்கேசில உள்ள போயிருவேன். பாடி வர வர சாடியா மாறிட்டு என்ன தெரியல. ஏப்பா இதே வேலையா என்ன பண்ண சொல்றீங்க? இந்த பாடி வச்சிட்டு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணுமா? முதல்ல பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? நாங்க ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இது என்ன நாடு தெரியுமா? இது தாய் நாடு. எங்கயாவது
பேசுற தாய்மொழி இருக்குல்ல, ஆமா. பேசுற நாடு தாய்நாடு, பேசுற மொழி தாய்மொழி. அதை விட தாய்மொழியா, அதை விட பஸ்ஸில் போவே பெண்கள் உட்கார சீட்டில் அழகாக இருக்கும். பூவையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர்னு ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு. புகைப்பிடிக்காது, செருப்பு அடிப்போம், திருடுங்க ஜாக்கிரதை, ஊனமுற்ற இருக்க நாங்கள் லூசு போயிடலா. இந்த அரசாங்கம் எங்களை துரோகம் பண்ணுது. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துக்கிட்டா 22,000 கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், புள்ள பெத்த உனக்கு 22,000னா புள்ள கொடுத்த எனக்கு 2,000 வச்சு கொடுக்குறது இல்லை. ஏய், எதுக்கு உனக்கு 2,000 உழைக்கிறான்? என்ன உழைச்ச? தேய்து முட்டி என்ன மசத்துக்கு உழைச்ச? உடனே யாருக்கு உழைக்க சொன்னாங்களா? அப்புறம் நீ என்ன மசத்துக்கு உழைக்கிறே? அட போயா, இவன் உழைச்சு கிழிச்சா நம்மள. இந்த தரித்திரத்தை கட்டிட்டு நாங்க தான் படாத வாடு வர்றோம். எது அப்ப கட்டிட்டு படாத போய் தோய வேண்டியது எதுக்கு? நாங்க போயிட்டோம். என்ன மசத்துக்கு போ முட்டிட்டே மச்சரு பேசாதமா. மச்சரு அவசியம் மச்சரு அதெல்லாம் மச்சரு மட்டை பேசிட்டு நாரிமா பேச்சு. பொம்பளைனா பொம்பளை நாரிமா பேச்சு. மச்சரு மட்டன் எதுக்கு எடுத்தாங்க? மச்சத்துக்கு பேசிட்டியா என்ன? 100 தடவை சொல்லிச்சு, அதுக்காக திருப்பி சொல்றேன். நீதாயா சொன்ன பாரு, நான் இப்போ சொல்றேன், எங்களோட பதவியை உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். ரேஷன் கார்டில் குடும்ப தலைமைன்னு ஆம்பளை போட்டா இருந்துச்சு, அதை எடுத்துட்டு குடும்ப தலைமைன்னு உங்களுடைய உட்கார வச்சான். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? குடும்ப தலைமைன்னு ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய், 2 கிலோ சீனி, 5 கிலோ கோதுமை கிடச்சிச்சு. உங்க போட்டா வச்சான் 200 மில்லி மண்ணெண்ணெய் கிடைக்கல, அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. அப்போ ஆம்பளை நாங்கள் தானே பெரிய ஆளு பேசுற? அங்கதான் பொம்பளை பிள்ளை போட்டோன்னே திருட ஆரம்பிச்சுட்டே முண்டோம். உன் திருட்டு தெரியக்கூடாதுன்னு தானே குடும்ப தலைவி பொம்பளை பிள்ளைன்னு போட்டுட்டேன். தலைவன் இருந்து திருடுற, குடும்ப தலைவன் இருந்து எடுத்து நீக்கி குடும்ப தலைவின்னு போட வந்தானே திருட ஆரம்பிச்சுட்டேன். லாஜிக்கே இல்லாம பேசுறமா? நான் சொன்னா சரியா இருந்துச்சு. நாங்க திருடுறோம், என்னத்த திருடுறா சொல்லு. என்ன லாஜிக்கோட பேசுற? குடும்ப தலைவின்னு இருந்தா தான் அந்த குடும்பமே விளங்கும். குடும்ப தலைவனா நீ இருந்த வரைக்கும் அந்த குடும்பம் என்ன விளங்குச்சு? அப்படி நினைக்காத. ஆம்பளை குடும்ப தலைவனா இருந்த வரைக்கும் இந்த நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு அதெல்லாம் கம்மியா இருக்கு. என்னைக்கு உங்களை வச்சமா அடிச்சுக்கிட்டு சாவி பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனை நடக்கிறது உங்களாலதான். நாங்க இருந்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. இப்ப தேவையில்லாத எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளை பிரச்சனைக்கு? எந்த ஊர்லயாச்சும் ஒரு 4 பொம்பளை பிள்ளை சேர்த்து ஒரு ஆம்பளை கற்பழிச்சு செத்து போயிட்டான்னு நியூஸ் வந்திருக்குதா? இல்ல நான் கேக்குறேன். இல்லையே. எந்த ஆம்பளையாச்சும் நைட்டு 12 மணி ஆயிருச்சு இந்த பாதையில தனியா நடந்து போக கூடாதுன்னு பயந்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கானா? நீ சொல்லிட்டியல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை காலையில கூட நடந்து வர முடியலப்பா. அட வயசு பிள்ளை விடுங்க, ஒரு 4 வயசு பிள்ளை 9 வயசு பிள்ளை இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நடக்க முடியல. இதுல எங்க ரேஷன் கார்டுல நடக்குதா? நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறேமா. அதே திருப்பி நான் உன்னையே கேட்கிறேன், அல்ப புத்தி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு பெத்த பிள்ளைய சோத்துல வச்சு கொண்டது பொம்பளை நீங்க தானே. அபிராமின்னு ஒரு பொம்பளை கொண்டுச்சா? அப்படி ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற. அதே மாதிரி தஞ்சாவூருக்கு அங்கிட்டு ஒரு ஹாஸ்டலுக்கு தினம் பால் ஊற்ற போனேன். ஒரு பையன் பால் ஊற்ற பையனை பிடிச்சிக்கிட்டு 4 பொம்பளை பிள்ளையை சேர்ந்து அவனுக்கு பால் ஊற்றுற நிலைமையை கொண்டு போயிடுச்சுங்க. அதுவும் உங்களை மாதிரி இருக்குது தானே. இப்போ ஆம்பளை தப்பு செய்கிறால பொம்பளை பிள்ளைங்க தப்பு செய்கிறீங்க. நாரிமா துணி மாத்துறீங்களா? ஆம்பளைக்கு ஆசையை தூண்டுற மாதிரியா துணி மாத்துற? சுடிதார் போடுறேன். இதுதான் இந்த நாட்டோட பிரச்சனையே. ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த புள்ள அந்த இடத்துல அந்நேரத்துக்கு என்ன வேலை, என்ன துணி போட்டு வந்துச்சு, என்ன வேலைக்கு வந்துச்சு, இதத்தான் கேட்பாங்களே. ஆம்பளை இந்த வேலைக்கு அந்த பொம்பளை பிள்ளை ஏன் புடிச்சு இழுத்தாங்க? ஆம்பளை 10 வீடு செவரே குச்சால ஆம்பளை தான். ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தரை தவிர 4 லாட்ச உடைச்சு வச்சிருக்காங்க. இருத்த ஆம்பளை 10 வீடு செவரே குச்சா ஆம்பளமா. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தரை விட்டு இன்னொருத்தரை பார்த்தாவே அதுக்கு பேரே வேற. நான் கேட்கிறேன், நாரிமா சுடிதார் போடுறீங்கல்ல, அதில் அந்த சால் எதுக்கு கொடுத்தாங்க? முன்னாடி இப்படி போட்டு மறைக்கணும். ஆனால் பொம்பளை பிள்ளை அப்படியே போடுறீங்க. ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஒரு பக்கம் நீ பாட்டுக்கு போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு போற. அப்புறம் கையை பிடிச்சா பைய பிடிச்சாலும் சொல்லி முடிக்கலாம். அதுக்குள்ள பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு ஓடுறேன். மாப்பிள்ள நாடகத்துக்கு பேச வந்தது வரது எப்படி போது வர லொப்பத்தனமா ஆம்பளை பிள்ளை தப்பு செய்யறாங்களா? ஒரு தப்பு செய்யறது ஒரு தப்பு செய்யறது இல்ல. நாங்க இருக்கோம், ஒழுக்கத்தோட இருக்கிறோம். ஒழுக்கத்தோட இருக்க லட்சணம் போகிற கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஆமா, இந்த கண்ட்ரோல் அங்க அடிக்காத. இத பொம்பளை பிள்ளை செருப்பு போடுறதுங்க ஹைக்கிள்ஸா போட்டோட குண்டி இங்க தள்ளிடுறோம். அது நடந்து போறத பார்க்கணும்.
நறுக்கி போடுவேன் இன்னைக்கு. என்னம்மா போட்ட கொலை பண்ணிருவேன் உன்னைய. என் மனசு போற போக்க பாக்குறேன். அது தெரியுமா சாட்சி நீ வியாபாரத்தை பண்ணுதா நீயே என்ன முக்குறா என்னையா சொல்ற? குதூகலம் ஆயிட்டே. என்னது என்னது குதூகலம் ஆயிட்டா. நான் வீட்டு வேலை முடிச்சா சரி அவ்வளோதான். இவ்வளோ வியாபாரத்தை செய்யலாம் முதல்ல பார்ப்போம்டா. ஏய் வியாபாரத்தை செய்யுமா ஏண்ட பணம் ஏண்ட பணம் ஏண்ட பணம் சட்டத்தை வந்த பலம் ஐயா தேங்காய் இன்னைக்கு பணம் நீ எல்லோரும் வாங்க பணம் இது எனக்கு பிறந்த பணம் ஐயா எத்தனையோ பேர்த்துக்கிட்ட ஏண்ட பணம் பாத்தியா என்னோட பிறந்த பணம் இவ்வளவு ருசி பாத்தியா கைக்கு அடக்கமா வாயில வைக்க வாட்டமா யாரடா கேட்குற? டேய் போகிற போக்கில் இலவசமாக பார்வை வீசி போறேன். இழந்த பணம் உனக்குத்தான் செக்க செவந்த பணம் உனக்குத்தான் குங்கும பூ உனக்கு தான் பாயாசம் உனக்கு தான் தொண்ட காப்பாத்து முடிஞ்ச மலையாத்து. ஏய் இல்டா பேட ஒரு மல்லாக்க பல்கி பரவாயில்ல தெரியாதா தெரியும். என்னடா மண்ணுக்கு போய் மூணு காசு முண்டை முருகக்கா பார்த்து முருகக்கா சமாச்சாரத்தை பத்தி உனக்கு தெரியல. முருகக்கா சமாச்சாரம் முருகக்கா பார்த்து முருகா மலை ஏத்து. ஆளை பாரு ஆள். எந்த எந்த வருஷத்தோட பேர் ஏன்டா சட்டையை கிழிச்ச? ஏன்டா பொட்டையை விட்டு எதுக்கு நான் பெட்டிக்கிட்டவன்ட்ட பாவி பாமா நீ ஆடுமா சட்டையை மட்டும் கண்ட காப்பாத்து முடிஞ்ச மலையேத்து. கருத்தகிலை கட்டழக தொட்டது கண்ணழக போட்டாரடி செல்லம்மா சின்னமொழி கேட்டாரடி. நல்ல வேலை ஆத்தா நீ அங்கிட்டு போயிடாத. எனக்கே இந்த கிளி நிற்கிறாங்க. என்னத்துக்கு போவாக கேக்குறேன் செல்லம் நீ அங்க நிக்காத செல்லக்கிட்டு வாடா. சரி இல்லை பேர் ஒரு மாதிரியா மாறிட்டாங்க. உனக்கும் கிழிஞ்சால் கிழிஞ்சு வரும். உன்னையும் பிடிச்சி கிழிச்சாலும் கிழிச்சிருவாங்க. வெறி கொண்டு அலையிறாங்க. செல்லம்மா. வாடி உள்ள ராஜாத்தி வாடி உள்ள ராஜாத்தி வச்சிருக்க. ஏய் இப்பதான் தெரியுது யார் மேல உள்ள கோவத்தை என்கிட்ட காட்டுறிய. கட்டு விட்டுட்டா மாமா நீ மாமா பொம்பளை பிள்ளை எங்க நிக்கிற எங்கடா வந்து ஆடுற எடுவட்டவன் பொம்பளை பிள்ளை அப்ப எனக்கோசரம் ரோச கட்ட அடிக்கல உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்றேன். டாடி சப்போர்ட் பண்றாரா? ஏய் இது என்னது? ஐயோ எங்கிட்ட வைக்கிறது தெரியலம்மா. ஏய் ஏய் நான் தனித்தனியா அடிக்கிறேன். என்னையா இது மாதிரியே நிக்கிற? பொம்பளை சாகவாசம் எனக்கு வேண்டாம். ஏய் ஏய் நீ என்னமோ இது மாதிரி அடிக்கிறீ என்ன? பொம்பளை சாகவாசம் எனக்கு வேண்டாம். என்ன சமா? தனித்தனி யாரு? சரி நான் போயிட்டு வரேன். சந்தன பொட்டுமே வச்சுக்க. நீதான் பொம்பளை சாவாசவே வேடாகிற அப்புறம் நான் எதுக்கு? நீ போடா நல்லா சந்தோஷமா இந்தமா இந்தமா தாரு அவ என்ன
பொம்பளை சமாச்சாரம் தான் வேண்டாம்ண்ணே, பொம்பளை புள்ள சமாச்சாரம் வேண்டாம்னா. சந்தனம் பொட்டுமே வச்சுக்க, சண்டு பொட்டு தங்கமே வச்சுக்க, பொட்டுமே வச்சுக்க வீராயி, கோயிலுக்கு போய் வருவோம் வாடி ராமாயி ராமாயி. சந்தனத்தானே சந்தனத்தானே. சினிமா கவர்ச்சி நடிகை மாதிரி ஆச்சு. என்ன உத்த பக்கம் கிழிச்சுக்கிட்டு போல நாம உன்ன தெரிஞ்சோமடி உத்தம சபரி ஆரவா கொஞ்சம் தெரிஞ்சோமடி போல வண்ண உடவுடுத்து மாமையானை விட்டு பொன்னான பொன்னினையோ புறப்படத்தான் தோணும் ஆத்தங்கர தோப்புக்குள்ள யாருமில்ல கூத்தடிச்சு 2 பேரும் கொண்டாட்டம் போடுவோமா கொண்டாட்டம் போடுவோமா. இது புதுக்கோட்டை இல்லை கொத்தாக பூப்பறித்து கொண்டு போட்டு விட்டிடவா கொத்தாக பூப்பறித்து கொண்டு போட்டு விட்டிடவா உனக்கு பாம்பு படம் எடுக்குதா எந்த ஒரு தேட்டர்ல ஓடுது
படம் அந்த படம் இல்லையா, புஷா பாம்பு தலைய தூக்குதா. இப்பதான்டா கூட்டி விட்டான். அம்மா முத்தாளம்மா தம்பி தம்பி உன் வாசல்ல மண்ணல்லி வைக்கிறேன். எதுக்கு? துடியான தெய்வம். உபாசம் முடிஞ்சு 48 நாள் பவர் ஃபுல்லா ஏறிடுச்சு. அதுக்கு என்ன இப்ப சொன்னா பழிக்கும். உன் வாசல்ல ஏன் மண்ணல்லி வச்சிருக்கேன்? யார் யாரெல்லாம் என்னை அடிச்சு சட்டையை கிழிச்சாங்களோ ஏண்டா தம்பி 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 என்ன தம்பி? மாமா தெரியாம பண்ணிட்ட மாப்ள. மாமா இந்த கழுத்துல சேர்ந்து நீ கட்டுப்பட்ட மாமா. கோச்சுக்காத, என் சம்பளத்தை வேணாலும் வாங்கி இந்த ஜாமான வேணாலும் அள்ளிட்டு போ, கோயில்ல சொல்லாத. சாத்தா முத்தாலம்மா உன் வாசல்ல மண்ணல்லி வச்சிருக்கத்தா மாப்ள. அடிச்சு தப்புல சட்டை கிழிச்சாங்கல்ல, இவங்க தண்டனை கொடுக்கணும். 100 வயசு அவங்க நல்லா இருக்கட்டும், அடி வாங்க. நான் 100 வயசு நல்லா இருக்கணும். அதனால ஊசி எடுக்கவா? எல்லாரும் வந்து கிழிங்க. எல்லாம் வந்து கிழிக்கிறா. வாபஸ் வாங்கிடுவேன். எல்லாரும் 100 வயசு கோயில்ல வேண்டாம், வாபஸ் வாங்கி முடியும். அப்புறம் கண்ணாயிரம் கொண்டவளே ஹலோ குடும்பர முத்து மாரியும்மா முத்தாலம்மா. கலிங்கப்பட்டி மேஸ்திரி செல்வராஜ் அவர்கள் இங்கே டான்ஸ் நடிக்கும் கோகிலா அவர்களுக்கு 31 ரூபாய் என்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி. கண்ணாயிரம் கொண்டவளே அம்மா முத்தாலம்மா, இவள் கற்பகமாக நின்றவளை நீங்கள் தெரியுமா? கண்ணாயிரம் கொண்டவளே முத்து மாரியம்மா, நீ கற்பகமாக நின்றவளை நீங்கள் தெரியுமா? கண்ணுல ஊசி எடுக்க போறேன் தம்பி. விஷ பரிச்சை வேண்டாங்க, நான் எடுப்பேன். என்ஜான் உடம்புக்கு சிரசு, சிரசுக்கு அந்த கண்கள் பிரதானம். நான் எடுத்துருவேன் தம்பி. ரொம்ப அசால்ட்டாங்க எடுப்பு. அதெல்லாம் அவன் எடுத்துருவாங்கிறான். அப்புறம் எடுறா மாப்ள. தங்கத்தால் உடுக்கெடுத்து தரணியை ஆள்பவளே, தங்கத்தால் உடுக்கெடுத்து தரணியை ஆள்பவளே. பாத்துரா பாத்துரா ஆத்தாடி மாப்ள. கண்ணு மாப்ள, கவனமாயிடு. யாரு உன் மேல உள்ள அக்கறையில் ஜோரா கைதட்டுங்க. என்ன பேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே. பேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே. ஒரு பாட்டு நான் வருவோம்
இன்பசந்தம் தர வேண்டும் வளர்க்காத இன்பம் தா. ஏடா நண்டு மாதிரி நடக்கிற. வாங்க ரெண்டு குத்து குத்துங்க, ரெண்டு குத்தாட்டா. பயங்கரமான ஆளு ஓடி ஒழிக்கிறது. ஆடு நடந்துச்சு, மாடு நடந்துச்சு. ஆமா, போட்டு மரம் புளிய மரம்லாம் நடக்கல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஊசி எடுத்தா கடப்பாறை எடுக்கணுமா? இல்லப்பா, என்னப்பா அவன் ஊசி எடுத்தால கண்ணுல, நீ கடப்பாறை எடுக்கணுமா? எடுத்தாப்லையா? நாலு குழி நோண்டி. அண்ணே தமிழ் வந்தண்ணே பேசா ஒன்னா நீ நானும் அப்படியே பழகிருக்கோம். ஏய், நீங்க செவனேன்னு சர்க்கஸுக்கு போகலாம். நல்லா சிங்கத்தை முன்னாடி விட்டு நல்லா ஆட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணோம்? எதில் அடிக்கிறீங்க? எங்க தொழுலு எங்க நல்லா கட்டு. ஓப்பா, நீங்க அடிக்கலாம். உங்க கூட ஆடணுமா? உங்க கூட ஆடணுமா? எனக்கு தப்பு இல்லையே. ஆமா, 200 ரூபா காசு எனக்கு தானே. அண்ணே எனக்கு தப்பு இல்லை. அது கட்டி தரேங்குது, அது கட்டி தரேங்குது. இப்போ எங்கிட்ட அந்த டேப்பு புழக்கணும்.